இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பார்க்கறதுக்குள்ள போயிட்டியே காவேரி. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. நான் எதையும் மறக்கல காவேரி. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஐயா, உங்க ஒய்ஃப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு எனக்கு பேரு, புகழ், செல்வாக்கு என்ன வேணும்னாலும் வந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது என் பொண்டாட்டி தான். குருஜி, இந்த வீட்டுல யாருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவ இருந்திருந்தா சரியா இருக்குமோன்னு எனக்கு எப்பவும் தோணும். போயிட்டா. ஐயோ, குருஜி 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 இந்தாங்க, இது ஃபர்ஸ்ட் குடிங்க. அவ தண்ணியை குடிங்க, குடிங்க. நினைக்கிறா போல இருக்கு. நீங்க குடிங்க, குடிங்க. குருஜி சும்மா இருடா, குடிக்கிட்டோம். ஐயோ, காவேரி எங்க இருக்க காவேரி? என்கிட்ட வந்தது காவேரி. டேய், என்னடா அவரு வளர ஆரம்பிச்சிட்டாரு? ஆமா, பின்ன சரக்கு போட்டா உளராம என்ன பண்ணுவாங்க? சரக்கா? ஆமா குருஜி, எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு நான் தான் வாட்டர் பாட்டில்ல சரக்கை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அது இருந்தாலும் மொத்தமா குடிச்சிட்டு அப்படி மாறேன். என்னோட ஜாபம். ஆமா, இப்பெல்லாம் முன்ன மாதிரியே இல்ல காவேரி. ரொம்பவே மாறிட்டா. ஏய், என்னடா எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போறான் காவேரி. நீ என் கூட இருந்தா என்னை எப்படி எல்லாம் பாத்துப்பியோ அந்த மாதிரி பாத்துக்கிறோம். பார்க்காம போயிட்டிய எல்லாம் தலையெடுத்து. ஐயா, உங்க மனைவி கேக்குறாங்க, இந்த சொத்து பத்து, பத்திரம், நகை நட்டு எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஒரு பாய எடுக்க முடியாது. அதெல்லாம் சேஃப்டியா இருக்கு. அது எப்படிங்க ஐயா? எப்படி எப்படி சந்தேகப்படுறாடா? என் பட்டாடி எனக்கு டெஸ்ட் வைக்கிறாடா? ஆமாங்க ஐயா, ஆமா. என்னதான் இப்ப அவங்க உயிரோட இல்லைனாலும் நீங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்க, எப்படி எல்லாரையும் பாதுகாக்கிறீங்க, உங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு சோதிச்சு பாக்குறாங்க. சோதிச்சு பாக்குறாடா? என் பட்டாடி சோதிக்கிறாங்க. சோதிச்சு பாக்குறாடா? ஆமா, காட்டுறேன் காட்டுறேன், இப்பவே காட்டுறேன். வாங்கப்பா. வாங்க, வாங்களா? அண்ணே, என்னது இதுக்குள்ளதான் மொத்த சோப்பும் இருக்கு. ஐயா ஐயா ஐயா, சாவி 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 எங்க எங்க ஊத்தி வச்ச சரக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஒரிஜினல் தான், பட்டை ஆயிட்டான். சாவி. ஐயா ஐயா, ராமச்சந்திரு ஐயா, சாவி குட்டி. கீ கீ கீ. எனக்கு இங்க பாரு, எனக்கு கட்டில படுத்து படுத்து முதுகு வலிக்குது. என்னால இன்னைக்கு கட்டில எல்லாம் படுக்க முடியாது. நான் கீழே படுத்துக்கிறேன், சரியா? ஏய், என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கியா? நான் அந்த வீட்டுல கீழே தானே படுப்பேன். எனக்கு கட்டில் வேண்டாம், நான் கீழே தான் படுப்பேன். நீ கட்டில படுத்துக்கோ. எனக்கு அதுல படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுரி. ஏய், நான் சொன்னா கேட்க மாட்டியாடா? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? யார் நானு? நீ தான் அடம் பிடிச்சிட்டு இருக்க. என்னடா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி சண்டை போடுதுங்க? சும்மா நானும் பாத்துட்டே இருக்கேன். இங்க பாரு, என்கிட்ட சண்டை போடாத, கோவப்படாத, நிதானமா பாரு, சொன்னா கேளு. பாரு,
தயவு செஞ்சு எனக்காக விட்டு கொடு. உனக்காக நான் என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஹேய், விட்டு கொடுத்தியா? நீயா? ஆ. சரி சொல்லு, நீ என்னெல்லாம் எனக்காக விட்டு கொடுத்தன்னு பார்க்கலாம். என்ன விட்டு கொடுத்தேன்? லிஸ்ட் குடுறா. நான் என்னென்னமோ விட்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு தடவையும் நோட்டை வச்சு எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் தரையில படுத்துக்கிறேன். அது கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? ஏய், அதெல்லாம் இல்ல. நான் தான் கீழே படுப்பேன். நீ கட்டில படு. ஏன் குருஜி சிரிக்கிறீங்க? ரெண்டும் சரியான லூசுங்களா இருக்கும் போல இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா கட்டில படுக்கிறதுக்கு தான் சண்டை போடுவாங்க, இவங்க தரையில படுக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க. டேய், அந்த பொண்ணுக்கு முதுகோலியும் இல்ல, அவனுக்கு தூக்கம் வராமலும் இல்ல. ஆ, ஒருத்தர் வசதியா படுத்து தூங்கணும்னு இன்னொருத்தர் தரையில படுக்கணும்ன்றாங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான்டா இருக்கணும். அண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு கல்யாணம் ஆனா புரியும். அந்த விஜய் என்னமோ இவங்க சந்தோஷமா வாழல, வெளியில நடிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆனா இவங்க இவ்வளவு அநியாயமா இருக்காங்களே. அநியாயமாவா? ஆ. அந்யுன்யமா அந்யுன்யமா. ம். ம். ஐயோ மாட்டிப்போமோ. மரா, கதவை திறடா பாத்துக்கலாம். ஏய் ஆமாண்டா என்ன போக கூடாது, மரியாதையா வழி விடு. போக கூடாது. ஏன் உங்க எதுக்கு? குருவோட புட்டு வெளிய விட்டுருமா? உங்க குருவை இன்னைக்கு புடிச்சு சக்கையாக்கி வெளிய தூக்கி போடல. நவுரா. நவுரா. எப்படி? குருஜி சத்தம் போடாதீங்க. குருஜி இப்ப ஆகாய தியானத்துல இருக்காரு. இந்த நேரத்துல யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனாலதான் உங்களை தடுத்தேன். ஐயோ கண்கொள்ளா காட்சியா இருக்கே. எங்க வீட்டுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே. குருஜி உங்க மகிமையே மகிமை. டேய் பாத்தியா, அவரை என்னெல்லாம் தப்பா பேசுன கண்ணத்துல போட்டுக்கோ. குருஜி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது, இங்க தங்குறது, இப்படி ஒரு யாகத்தை இப்ப பண்றது, இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க. டேய், இந்த மாதிரி நான் நேர்ல பார்த்ததே இல்லடா. இப்படி ஆகாயத்துல பறந்துட்டு இருக்காரு. டேய் மாறா, இவரை பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் ஆள் மாதிரி இருக்கு. அப்புறம் அவர் பவரால உனக்கு சாபம் விட்டுற போறாரு, பார்த்து இருந்துக்கோ. ம். நிஜமாதான் இந்த ஆள் அந்த இடத்துல பறக்குறானா? ஆ, இல்ல ஏதாவது செட்டப்பா இருக்குமா? எனக்குமே அந்த டவுட் இருக்குடா.